நீங்க புதுசா நியூலி அப்பாயிண்டடா? நீங்க உங்க சீனியர் சேல்ஸ் மேனேஜர் வர சொல்லுங்க. நைஸ் பைக் 220. கேஷா இருந்தா எவ்வளோ டிஸ்கவுண்ட் தருவீங்க? டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா? இல்ல. அப்போ இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினா தான் பெட்டர்ல? ஆமா. 16 மந்த்ஸ்க்கு எவ்வளோ? 20 மந்த்ஸ்க்கு? 31 மந்த்ஸ்க்கு? போன வாரம் சொன்னனே அதே தான், எந்த மாற்றமும் பண்ணல. ஹலோ, ஏன் டென்ஷன் ஆறீங்க? நான் கஸ்டமரு, நீங்கள் சேல்ஸ் மேனேஜர். எனக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் தான் கிளாரிஃபை பண்ணணும். அதான் உங்கள் வேலை. நானும் 3 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டு தான் இருக்க, அதான் டென்ஷன். உன் தொல்லை தாங்க முடியாம தான் மதுரை பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனேன். நீ ஏதோ டூருன்னு சொல்லி மதுரைக்கு வந்தவன் அங்கே வந்து என்கிட்ட வேலை கேட்குற. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறேன். பாய். திருப்பி அடுத்த வாரம் வரானாமே, டிசைனா கொள்றானே. லேசாக டச் பண்ண மச்சான். Excuse me, Prabhu. Girls touching hand problem. The same Harry Potter also deal the same problem. This chapter. Bad boy. டார்ச்சர் பண்ற. ஏய், தான் ஃபிகர் போயிடுச்சுல. போட்டு இங்கிலீஷ்ல பேசுறீங்க. டேய், நான் ஃபிகருக்கா பேசல மச்சி. பேசிக்காவே நான் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்ல? தமிழ்லயே சொல்றேன். இப்போ எனக்கு பிடிச்சதுன்னு வையேன், என்ன பண்ணுவேன் தெரியுமா? கேள, நீ கேள. ஏய் முருகன், நீ கேள. ஏய் நீ கேள. ஹலோ. ஆமாங்க. நீ கேளு மச்சி. கேளு பிரபு. என்னடா பண்ணுவ? நேரா அந்த பொண்ணாண்ட போயிட்டு, இந்தா பாருமா, எனக்கு என்ன பிடிச்சிருக்குது, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா ஓகே, இல்லன்னா லாஸ். டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட். வாழ்க்கையில இந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, டேய், நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? எங்க அம்மா எவ்வளோ சொல்லிச்சு, அவங்க கூடலாம் சேராத. எல்லாம் என்ன சொல்லணும். இது எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணா நீ கேள. ஏய், சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன். போடா. என்ன மச்சான் கோச்சினியா? சொல்றா கோச்சினியா? ஆமாடா, என்ன போதுக்கு கோச்சு அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சவாரி பாக்காம உங்களெல்லாம் வச்சு ஓட்டிட்டு சுத்துறேன்ல. நான் என்ன அவ்வளோ ஒரு 2 வருஷமா பார்த்துன்னு இருப்பானா? நடுவுல ஒரு நாள் பார்க்கலன்னு வையேன், நோவோ மாதிரி இருக்குண்டா மச்சான். எப்படி சொல்றது, சரக்கஸ்ட்டு ஃபுல்லா கொத்து விட்டான்னு வையேன், வாந்தி வராம இருக்கும் ஆனா வராதுல்ல, அப்ப இருக்கும் பாரு அந்த மாதிரி. அடுத்த நாள் காலையில அப்படியே சோகமா பஸ் ஸ்டாண்ட்ல போய் அப்படி நிப்பா மச்சான். பஸ் வருதான்னு பாக்குற மாதிரி சைடா ஒரு லுக்கூடுவா பாரு, அப்படியே உடம்பெல்லாம் என்னவோ பண்ணுண்டா. எனக்கே தெரியா நான் சிரிச்சுன்னு இருப்பேன், அவளும் அதே மாதிரி சிரிச்சுன்னு இருப்பா. யார் கூட தான் பார்த்து சிரிக்கிறா? உன்னை பார்த்து மட்டும் இல்லடா, ஊர்ல எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறா. ஆனா மச்சான், உன் ஆள் உன்னை பார்த்து சிரிக்கிறானா உன்னை பிடிச்சிருந்தானே அர்த்தம். ஸ்ட்ரெயிட்டா போய் சொல்லிட வேண்டியதானே? அப்படி நம்பிதான் ஒரு நாள் பஸ்ல அவட்ட பேசலாம் தைரியத்தை வர வச்சுன்னு போய் நின்னா, குஞ்சு கால பாக்குறா, எவ்வளோ பெரிய ஹீல்ஸ், 10 ஸ்டெப்ஸ் பேக். கை விடு மச்சான், குத்து வச்சோண்டா நீ. அப்பன் தீபாவளி பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்து குத்தா நம்ம கூட கண்ணாடில சரியா பார்க்காத பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம், ஊரே பாக்கும் மச்சான். கண்டுக்கவே மாட்டாடா மச்சான். அவன் கண்டுக்காதுக்கு என்னடா? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல, சொல்லு. ஆனா சண்டேஸ்ல கரெக்டா 4 மணிக்கு சைக்கிள் எடுத்து அவ தெருவுக்கு போவோம்டா. அவ கையில ஒரு குழந்தைய வச்சுன்னு எனக்காக வெயிட் பண்ணிருப்பா. அவ என்ன பார்த்து சிரிச்சுனே அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்பா. எனக்கே கொடுத்தா மாதிரி இருக்கும். இன்னும் அந்த குழந்தைக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? இல்ல 2-3 வருஷமா குழந்தைன்ற இன்னுமா வளராம இருக்குது. அது ஸ்கூலுக்கு போயிடுச்சு, இத தங்குச்சு. அதுக்கு எதுக்கு மச்சான் கைய பாக்குற? கன்ஃபார்மா இது லவ் தான். ஃப்ரீயா விடு. இந்த டீ சொல்ல மச்சான், சத்தியமா நீ வாங்கி கொடுக்குற டீக்காக சொல்லடா. அவன் மேல உயிரே வச்சிருக்கா, கை விட்டுறாத. ஆமா. ஏ அழுகு போச்சு, டீல கரெக்டா சுகர் போட்டிருக்கியா? எல்லாம் கரெக்டா போட்டுது. வந்துட்டானுங்க வெட்டி பசங்க. டேய் டேய் டேய், ஏண்டா அக்கவுண்ட் வச்சு குடினால எச்டி தெரியா? அது ஒரு மச்சான் வரேன். விட மாட்டானே. அப்படிதான் மச்சான், ஒரு நாள் சாயங்காலம் கையில கிரீட்டிங் கார்டு ரோஸ் எல்லாம் வச்சு நின்னுந்தேன். அவ ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாடா. என்ன சொன்னா தெரியுமா மச்சான்? எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க, இவங்களெல்லாம் போலீஸ்ல தான் பிடிச்சு கொடுக்கணும். ரொம்ப பேஜாராயிடுச்சு மச்சான். நான் யாருன்னு அவளுக்கு தெரியல, அவ யாருன்னு எனக்கு தெரியல. கேரக்டர் சொன்னேன், ஆனா நாங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலிங்.
இதெல்லாம் நம்மளை தாண்டி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் தான் டிசைட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இல்ல அவளை தவிர வேற யாரையும் லைஃப் பார்ட்னர் நினைச்சு பார்க்க முடியல மச்சான். டேய் சதீஷ், எப்படா நீ முத வாட்டி கேட்குற மாதிரி எல்லா வாட்டி கேட்டுக்கிற? சி யாரா இவன்? என் ஃப்ரெண்டுடா. அண்ணே அப்பா கூப்பிட்டாரு. போறேன். டேய் ஆட்ரா. வந்துட்டான் பாரு. டோன்ட் கிட் மேன். வாடா ஹெலிகாப்டர் அப்படி பாக்குற? சேம் ஸ்டோரி. ஆமாண்டா. எனி +3 டுடே? யா இட்ஸ் மீ. ஏ குட். நைஸ் பஞ்ச். மச்சான் நான் இன்னைக்கு என் தங்கச்சிக்கு பிளாஸ்டர் வைக்க போகும்போதுல அப்பா கூப்பிட்டாரு நீ போல. தலை இப்படி தான்டா எதையுமே முச்சா செய்ய விட மாட்டான். டேய் அப்ப நீ இன்னும் முடிக்கலையா? டேய் 2.5 வருஷம் லவ் இல்ல மச்சான். எங்கேயும் போயிடாதீங்க, எங்கே இருங்க வந்துடுறேன். Hey, I'm waiting. டேய் சிங்கிள் டீக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுறாத, ஓடி போயிடு. கான்ஃபிடன்ட் இல்லாத பாய்ஸ். உன் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்குதுடா. டேய் எப்படா இந்த மாதிரி செஞ்சது உன்னால? 6 பேருக்கு 500 ரூபா கொடுத்தா எப்படா பத்தோம்? பக்கா கல்யாணத்துல எச்ச குடி குடிக்க வந்து நினைச்சா? டேய் எச்ச குடியாவே இருக்கட்டும்டா, அதுக்காக துட்டு குடுறா. ஏய் நம்மளே வாங்கிக்கலாம் மச்சான். நீ கிளம்புடா. அட்ஜஸ்ட் பண்ணிய மச்சான், வர காசு இல்லடா. எங்க அக்கா கல்யாணத்தை நான் செய்யல, அப்ப என்கிட்ட துட்டு இருந்துச்சா? சீட்டு கட்டி நான் காசு வாங்கி உங்க எல்லாருக்கும் சரக்கு வாங்கி நெருக்கி செய்யல மச்சான். வேலைக்கு ஆனா விட்றா. முருகன் அக்கா கல்யாணத்துல மிலிட்டரி சரக்கு வாங்கி வச்சுட்டு ஃபோன் மேல ஃபோன் அடிக்கிறான். ஆனா குடிச்சா உங்க அக்கா கல்யாணத்துல குடிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இங்க வந்துருக்கோம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கத்துக்காத. என்னடா மாமா? என்னடா மாமா? மச்சான் இது எப்படி தெரியுமா இருக்குது? கேள நீயே கேள. எப்பா இருப்பாடு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மச்சான். உள்ள போய் உள் பாக்கெட்ல இருந்து துட்டு எடுத்துக்கிட்டு வந்து அப்பா கொடுத்தாரு ஆயா கொடுத்தாரு உழுவாடும். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாட்ட மீட்டர் போட்டுடா. சொல்ல சரி மச்சி, சரக்குக்கு கொடுத்துட்ட, சைடிஸ் யார் கொடுக்குறது? ஏய் 1000 ரூபாய் பத்தாதாடா? சொல்லி காட்டுறியா? இந்த புடி. டேய் இன்னைக்கு சரக்கா வந்து சைட் டிஷ் எந்து. ஐயோ உங்க அப்பா கொடுக்குற 10 ரூபாய்க்கு ஊசி பண்ண ஊருவாப்பட்டில் வாங்கி கொடுப்பேன். அதை நாங்கள் 4 பேர் நாக்க வச்சு வைக்கிறதா? ஏய் 400 ரூபா இருக்குதுடா. டேய் எங்கடா போனே? நான் உன்னை தேடிட்டு இருக்கேன். நான் ஃப்ரெண்ட்ஸ் பா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸா? நாங்க பாத்துக்கிறப்பா. மச்சான் ஏய் மச்சான் சரக்கு மறைக்கிறேன் கீழே கீழே போட்டுறாத. ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணத்தை அவங்க அக்கா கல்யாணமா நடந்து ஆசைப்படுறாங்க போல இருக்கு. குமாரு குஸ்ட் ஓட்டின்னு போற, பாத்து கரெக்டா. டேய் என்னடா வாயிலே ஆட்டோ ஓட்டுனறான் அவன்? மச்சான் ஒரு நிமிஷம். ஸ்மெல் வருது. இல்லடா. ஏய் வருது. சுத்தமா வரல. நம்ம மச்சான் சரக்கு அப்படி. அப்படியே அந்த குண்டு கழுவி மூக்கு புடிச்சுன்னு போச்சு. மூக்கு அதிகே நாள். ஓகே பாய் பாய் Bye, பாய் மச்சான். பாய் மச்சான் பாய். காசு ஏதாவது வேணும்னு நான் போய் சொல்லி வாங்கி கொடுத்துருப்பேன்ல, நீ எடுத்த? இல்லையே. அண்ணாச்சி போட்டு கொடுத்துறாரு போ. மா சாப்பாடு இருக்காமா? மா சாப்பாடு இருக்கான்னு கேட்டேன். என்னம்மா? ஏய் பா மளிகை கடையில 4 100 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு 8 50 ரூபா நோட்டு வேணும்னு கேட்டியாமே? இல்லப்பா. நீ தானே பிரபு? ஆமாப்பா. அவன் என்ன கூப்பிட்டு சொல்றான், அவன் என்ன லூசா? அது எனக்கு தெரியாதுப்பா. ஏ உமா அந்த ஐயோ என்னங்க நீங்க? புள்ளையாடி வளர்த்து வச்சிருக்க, வீட்லயே திருடுது, திருடிட்டு போய் அடிக்காதீங்க. ஏய் இனிமே நீ இந்த மாதிரி வலையெல்லாம் போட்டு கூடாது. தூங்கும் போது தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு வலையில எடுத்துட்டு போயிடுவான். இல்லப்பா. என்னடா இல்ல உன்னை அப்படியே. ஏய் தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. லைட்டா. லைட்டா? காசை திருடிட்டு போய் குடிச்சிட்டு வந்திருக்காண்டே. உங்க காசுல நான் தண்ணி அடிக்கலப்பா. அப்ப காசை திருடினதை ஒத்துக்கிறியா? இப்ப தெரியாதுடா, நாளைக்கு உன் புள்ள வளர்ந்து உன் பாக்கெட்ல திருடுவான் பாரு, அப்ப திருண்டா அந்த வலி. இவனை எப்படி நம்பி பா என் பிள்ளைக்கு நானே கொடுத்து அனுப்பிச்சிருவேன்ப்பா. பாக்கெட்ல இருந்து எடுக்கிற அளவுக்குலாம் வச்சுக்க மாட்டேன்ப்பா. அங்கங்க உன் வயசு பிள்ளைங்களா எவ்வளவு பொறுப்பா இருக்கு. அப்பா பாக்கெட்ல இருந்து காசை திருடி பா நல்லா நீங்க இப்ப எல்லாரும் என்ன பாக்குறாங்க. உங்க அண்ணனுக்கு சப்போர்ட்டா? போடி உள்ள. போடே. டேய், ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? இல்லப்பா உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுப்பா. பாத்தியா, சிரிப்பு சிரிப்பா வருதான். ஏன் வராது? படிப்பு முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது, இன்னும் ஏன்டா வேலைக்கு போகலன்னு கேட்காம இருக்கும் பாரு. நம்மளை பார்த்தா சிரிப்பு சிரிப்பா தான் வரும்.
பணத்தை எடுத்தது கூட பெருசு இல்லடி. நான் 400 ரூபாய் தான் வச்சிருந்தேன், நீ என்னையே நம்ப வச்சுட்டான் பாரு. அண்ணாச்சி கூப்பிட்டு கேட்கும் போது செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி. சொன்னா கேளுங்க. சும்மா இரு. இதெல்லாம் 10th ஃபெயில் ஆனப்பவே 4 பண்ணியை வாங்கி கொடுத்து மேய்க்க விட்டுருக்கணும். சரி, உள்ளைக்கு நம்மள மாதிரி படிப்பு இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைச்சேன் பாரு. பா உள்ள போலாம்ப்பா. ஏன் அசிங்கமா இருக்கா? ஏங்க எதா இருந்தாலும் உள்ள வச்சு பேசுங்க. படிக்க வச்சு என்ன படிக்க வச்சீங்க? சரவணா அப்பா மாதிரி MBBS படிக்க வச்சீங்க. தியாகராயா காலேஜ்ல BA படிச்சேன். அவன் படிச்சான், அவங்க அப்பா படிக்க படிச்சான். டேய், அவங்க அப்பா 25 லட்ச ரூபா கொடுத்து சீட் வாங்கி கொடுத்தான். தோ சதீஷ், அவங்க அப்பா உனக்கு 4 தண்ணி எனக்கு துட்டு தரணும். அவனே யாரையோ பிடிச்சி துட்டு கொடுத்துக்கிறான். அடுத்த மாசம் சதீஷ்க்கு வேலை வருது. துட்டு ஓணும். குமார் இல்லம்மா, 3வது ஃபெயிலு. அவங்க அப்பா 1 லட்ச ரூபா கொடுத்து ஆட்டோ வாங்கி கொடுத்துக்கிறான். ஓட்டின்னு சுத்துது. நானும் சதீஷும் ஒன்னாதான் குஷ்டு வந்தோம். இல்ல மச்சான், ஏன்டா குஷ்டு வந்தேன்னு அவங்க அப்பா கேட்கலாம். நான் ஓய்ந்தா குச்சேன். நீ கேட்க கூடாது. துட்டு எடுத்துட்டேன்னு சும்மா சீன் போட்டுக்கிறீங்க. நல்லாடுறா. ஒரு அப்பனா புள்ளிக்கு துட்டே கொடுக்காத லைஃபே காலி பண்ணிட்டீங்க. என்னடா எழுத்து பேசி. நான் திருப்பி அடிச்சு அந்த அளவுக்கு அசிங்கமாயிடும். ஸ்கூலுக்கு போல தலைவலிக்குது, ஒரு டீ போடுப்போ. அப்பா ஆ அப்பா திலகா, எடுத்துக்க சொல்லு. நம்மளால அவர் லைஃப் ஒன்றும் கெட்டு போயிட வேணாம். ஏய் நீ கீழே உஷா வீட்டுக்கு போ. போடி. பண்றதெல்லாம் அவன், நீ என்ன திட்டு. துட்டு வேணும்னு கேட்டார்ல, 70,000 ரூபாய் இருக்கு. நம்ம லெவலுக்கு முடிஞ்சது அவ்வளவுதான். இப்ப அவங்க அப்பா பணம் கொடுத்தான், இவங்க அப்பா பணம் கொடுத்தான், நீ ஒண்ணு கொடுக்கலன்னு பேச முடியாதுல்ல. இதை வச்சு ஏதாவது பண்ணி பழைக்கிறதா இருந்தா பழைக்க சொல்லு. இல்ல குடிச்சு அழிஞ்சு நாசமா போறதுனாலும் போ சொல்லு. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நான் அவ வாழ்க்கையை பார்க்கணும். ஏன்டா வேலைக்கு போலன்னு கேட்டா நான் செத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? என்னங்கிறீங்க? வேலைக்கு போறல ஒரு மேட்டராமா, சும்மா தேவையில்லாத பேசினேன். எனக்கு ஒன்றும் ஆகாதுடி. என் பொண்டாட்டியும் பொண்ணையும் நான் பார்த்துப்பேன். இந்த நிமிஷம் அவங்க அப்பா செத்துட்டான்னு நினைச்சு அவனை காப்பாத்தி சொல்லு. இதை வச்சு நல்லபடியா ஏதாவது பண்ணுப்பா. சார் ப்ளீஸ் சார், எப்படியா பண்ணி கொடுங்க சார். சார் நம்ம என்ன அப்படியா சார் பழகணும் சார்? நீங்க நினைச்சா முடியும் சார். இந்த ஆபீஸ் ஃபுல்லா ரவுண்டு கட்டி அடிக்கிற நீ என்ன வேணும் உனக்கு? 1386 என்னது அது நம்பர்? யோ, ஃபேன்சி நம்பரா இருந்தா வாங்கி கொடுத்துடலாம். எதுக்குயா 1386ன்னு ஒரு நம்பரை கேட்குற? என்ன? என் கேர்ள் ஃப்ரெண்டு ஆ பர்த்டே சார். 13ஆம் தேதி 86வது வருஷம் பிறந்திருக்காங்க. வாங்கி தராம போக மாட்டேன் சார். சரி 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 சரி. அன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்த 30 பேர்ல நானும் இன்னொரு பையனும் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆனோம். Do you have a two-wheeler? நோ சார். எஸ் சார். நான் எங்கள் அம்மாட்ட சொன்ன மாதிரியே என் பைக் தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துச்சு. Our team is going to handle commercial vehicle section. 90 plus and 180 plus buckets தான் நீங்க டீல் பண்ண போறீங்க. இது சாஃப்ட் பக்கெட்ஸ் கிடையாது, ஹார்ட் பக்கெட்ஸ். ஒரு வாரமா இதான் சொல்லுங்கிற, யார் பதில் சொல்லுவா? லோன் வாங்கினா கட்ட மாட்டீங்களா? பாத்துக்கண்ணா. அண்ட் நிறைய ஸ்கிப் கேசஸ் வரும். கேஸ் ஸ்கிப் இருக்கும்போது வெஹிக்கிள் வண்டி ரீப்போ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் டு ரிமெம்பர் இஸ்
ப்ரீ இன்டிமேஷன் அண்ட் போஸ்ட் இன்டிமேஷன் டு த போலீஸ் ஸ்டேஷன். யா யா ஏய் தடியா எந்திரி சைட் ஸ்டாண்ட் போட்டு ஒரு நாளைக்கு 200 கிலோமீட்டருக்கு மேலே பைக் ஓட்ட வேண்டியிருந்தது. இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. Good man, your team is doing a good job. கங்க்ராட்ஸ்டா. எத்தனை லிட்டரா பிடிக்கும்? கயிறா மோதிர கையால டேங்க்ல ஸ்கிராட்ச் பண்ணுங்கற மச்சான் ட்ரீட்டுக்கு தேங்க்ஸ்டா. ஆ, மெனி okay. மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த பைக். டேய் சதீஷ், Thanks. உங்க அப்பா வேலை விஷயமா எம்எல்ஏ செல் போச்சுனாரு சொன்னியே. என் கூட வாடா, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ்ல சவாரி இருக்குது, அப்படியே இறக்கி விட்டுறேன். போலாம் மச்சான். எதுக்கு ஏதாவது காலேஜ் வந்தா இவனை தூக்கி முன்னாடி உட்காரச்சிட்டு அசிஸ்டன்ட் சீன் போடுறதுக்கா? நீ வா மச்சான், நம்ம பைக்ல போலாம். தொட்டாவே திட்டுறிய. மச்சான் நம்மளாம் அப்படியாடா பழகணும். கொஞ்சம் தூரம் கழிச்சு நீ வேணா ஓட்டுறா. புறா இத. என்ன மச்சான் இங்க இருந்தே ஓட்டுமா? மச்சான் கொஞ்சம் அந்த பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போயேன். ஏன்டா? போ மச்சான். எதுக்கு பண்றான் இதெல்லாம்? டேய் என்ன நடக்க சொல்லிட்டு எனக்கு முன்னாடி வந்து நிக்கிற நீ? வாடா மச்சான், எப்படி இருக்கிற? அப்புறம் ஜாப்லாம் எப்படி இருக்குது? எந்தா? ஏன் மேன் புதுசா வண்டி எடுத்துக்கிறேன். அதான் 1000 தடவை மேல சொல்லிட்டியே. இது வரைக்கும் யாரையும் ஏத்தல. காலைல தான் எலுமிச்சை பழத்தை டயர்களை வச்சு ஏத்தனியடா. உனக்காக தான் இந்த இடம் வெயிட்டிங்கு. போலாம் மச்சான். காலடுறோம் போலாமா மச்சான்? அதான் அப்பவே சொல்லிட்டேன், வா போலாம். நீ பாசமா வண்டி ஓட்ட கொடுக்குறேன்னும் போது யோசிச்சுடா. நீ சொன்ன உடனே வந்தேன் பாத்தியா, நான் ஒரு லூசு. அதனால தான் மச்சான் நான் உன்னை கூட்டினு வந்தேன். உனக்காக தான் இந்த இடம் வெயிட்டிங்கு. வரா இன்னைக்கு ட்ரிபிள்ஸா? என்னடா பஸ்ல ஏறிட்டா? இதையும் முரளி கூட இவ்வளவு நாள் லவ் சொல்லாம இருந்திருக்க மாட்டாரா? மச்சான் சீக்கிரம் வண்டி ஸ்டார்ட் பண்றா. அப்படியே சைடுல போய் சீன் போடலாம். அங்க பார், அவ அப்படியே உன்னையே அடிச்சு பாக்குறா. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண, பஸ் எடுத்துட்டு ஆமா மச்சான், போய் பஸ்ல ஏறிக்கோ. என்னடா உன் இருக்கு தானடா சொன்னேன், இது வரைக்கும் யாரையும் வண்டியில் ஏத்துனது இல்லைன்னு. இப்போ உன்னை ஏத்துனா என்னை பத்தி அசிங்கமா நினைக்க மாட்டா? டேய் நீ கூப்பிட்ட உடனே ஏன் எதுக்குன்னு கேட்காம வந்தவனா நானே? நீயே முடிவு பண்ணிக்கோ, அவளா நானான்னு. என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் ரொம்ப பிஸி. போயிட்டியா மச்சான்? பார்த்து 10 நாள் ஆச்சுடா வேலைக்கு போறது. என்ன பிரபு இவங்கெல்லாம் நின்னு பேசிங்கற? இன்னைக்கு வேலைக்கு போலையா? குசு மூட்டை. மத்தவங்க நம்மள கொஞ்சம் அப்படி ரெஸ்பெக்டா பாக்குறது எல்லாம் நல்லா இருக்குது. மச்சான் நீ வெளியில சொல்லினு, நான் உள்ள வாங்கணும்னு காட்டுறேனே. அவளை பார்க்காம இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியலடா. என்னாலும் முடியலடா. நானா லண்டனுக்கு போறேன், லெட்டினுக்கு தானே போறேன். வந்து கேக்குறேன். அது மச்சான் இப்பதான் மச்சான் புரியுது, வேலை செய்யறவங்களாம் எதுக்கு வேலை பார்க்கறது ஷேர் பண்றான்னு. டைமே கிடைக்க மாட்டேங்கிறா. முதல்ல வீட்டை மாத்தணும். இல்ல எங்க அப்பா வாஸ்து சரியில்லை சொன்னா அதான். டிஃபன் ரெடி ஆயிடுச்சுடா. இல்லம்மா லேட் ஆயிடுச்சு, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். வேலைக்கு போகணும், வர சீன் கட்டாதரா, நாங்களும் போவோம். நீ என்ன வெட்டி பசங்க கூட எல்லாம் சேர்ற? ஆமா உங்க அண்ணன் கூட சேர்த்துக்கு ஜார்ஜ் புஷும் பில் கேட்ஸ் வெயிட் பண்றாங்க, கூட சேர்த்து விடு. காஃபியாவது குடிச்சிட்டு போப்பா. நான் வேலைக்கு போறதே அவளுக்கு இன்னும் தெரியாது. நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு? ஆமா சுரீல்னு வெயில் அடிக்குது. வாயா அப்படியே ஜாலியா பைக்ல போலாம். என்ன பார்த்தா ரொம்ப மக்கமா என்ன இருக்கு. நீயே ஓட்டு. இங்க இருந்து பாசமா பைக்ல கூட்டின்னு போய் பஸ் ஸ்டாண்ட்ல குனிய விட்டு லூசு நான் வரல. நான் மச்சான் அவள்தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஏய் நீ லவ் பண்ணா பரவாயில்லடா, நீயே போய் வேடிக்கை தான் பார்க்க போற. இதுக்கெல்லாம் கூட வர முடியும்? ஹேய் என்னென்ன உன்னமே மொட்டை பையன் நினைச்சியா? ஐ காட் அ ஜாப், ஐ காட் அ பைக். நேரா அவகிட்ட போய் லவ் யூ சொல்ல போறேன். நான் உன் காலேஜ் வழியா தான் போறேன், வா உன்னை ட்ராப் பண்ணிடுறேன். யாராவது பார்த்துட்டா? பார்த்தானே நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற. லவ் பண்றல? இல்ல இங்க வந்து 1/2 மணி நேரம் ஆகுதுடா. வீட்டா நிம்மதியா தூங்கி இருப்பேன். ஏன்டா இந்த மாதிரி பண்ற? ஏன்டா டிஸ்டர்ப் பண்ண? நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன்லடா.
நீ டிஸ்டர்ப் பண்ணலன்னா நான் போய் சொல்லிட்டு இருப்பேன் தெரியுமா? ஏய் தில்வாலே சாருக்கு ரேஞ்சில் ஒரு சூப்பர் மேட்டர் ரெடி பண்ணி வச்சிருந்தா. நீ ஷாருக் மாதிரி சொல்லுவியோ சல்மான் மாதிரி சொல்லுவியோ மோலா அவளுக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேளு. நான் அத்தா ஏய் எங்கடா போற? எதிர் விட்டாக்கா துணி துவைக்கணுமா ஒரு டேய், சர்ஃபான்னு டேய். சொல்லிச்சு.